என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான 3 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபைண்ட் த மீன் அண்டு வேரியன்ஸ்னு கேட்டுக்கிறாங்க. மீனும் வேரியன்ஸ் வந்து கண்டுபிடி சொல்லியிருக்கிறாங்க. ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இதுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் வந்து கண்டுபிடி சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை என்னென்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு கிவன் பாருங்கள். கிவன் P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு 10C4 1/1/4 பவரில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3/4 பவரில் வந்து 10 - எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. when எக்ஸோட வேல்யூ வந்து 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இதை அப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க சாமி, நல்லா கவனிச்சுங்க. இது கொடுத்துட்டு மீன் அண்ட் வேரியன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனுடைய ஃபார்முலா மீன் ஈக்குவல் டு என்பி. சரிங்களா? இப்போ நம்ம என்னோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து மீன் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எதுனா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடலாம். ஃபார்முலா பாருங்கள். P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். சமி புரியுதுங்களா? இப்போ நான் என்ன எழுதுறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபார்முலா எதனுடைய ஃபார்முலா? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபார்முலா எழுதுறேன். P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் NCX P பவர் X Q பவர் N - X. சமி புரியுதுங்களா? இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபார்முலா. எக்ஸோட வேல்யூ 0ல் ஆரம்பித்து 0, 1, 2 எக்ஸெட்ரா எண்ணில் முடியும். அந்த எண்ணுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இங்கே எண்ணுங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? எண்ணுங்கிறது இங்கே 10ன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா சாமி? இப்போது இந்த ஃபார்முலா கூட இதில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்களே அதை வந்து அந்த ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எண் இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 10 இருக்குங்களா? அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன எழுதலாம்? எண்ணுக்கு பதிலாக 10 எழுதிக்கலாம். N ஈக்குவல் டு 10. சாமி புரியுதா சாமி? அடுத்து பாருங்கள், CX. சாமி புரியுதா சாமி? நான் என்ன சொல்கிறேன்? எண் இருக்கிற இடத்துல வந்து 10 எழுதியாச்சு. புரியுதா சாமி? அடுத்து பாருங்கள், P பாருங்கள். P இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது பாருங்கள். P இருக்கிற இடத்துல 1/4 இருக்குங்களா? அப்போ எழுதிக்கிங்க பார்க்கலாம். Pக்கு பதிலாக 1/4. அதாவது மீன்னா NP வேல்யூ 2 வேல்யூ தெரியணும். வேரியன்ஸ்னால் NPQங்கிற 3 வேல்யூ தெரியணும் சாமி. அதனால் எழுதுகிறோம். இப்போ வந்து என்னோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, Pயோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள், இந்த Q இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் சாமி. Q இருக்கிற இடத்துல 3/4 இருக்குங்களா? சாமி நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? Q இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 3/4. அப்போ Q ஈக்குவல் டு 3/4. எதுக்காக இந்த 3 வேல்யூ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா 3 வேல்யூ வேணும். NPQ அதுதான் வந்து வேரியன்ஸோடைய ஃபார்முலா. மீன் கண்டுபிடிச்சோன்னா 2 வேல்யூ வேணும். NP அதுதான் மீனுடைய ஃபார்முலா. சாமி புரியுதுங்களா? அதனால் பாருங்கள், N இருக்கிற இடத்துல வந்து பாருங்கள் 10 கொடுத்தாச்சு. அந்த P இருக்கிற இடத்துல 1/4, Q இருக்கிற இடத்துல என்ன இருக்குது சாமி? 3/4 எழுதியாச்சு சாமி. இப்போ வந்து மீன் கண்டுபிடிக்கலாம். மீனோட ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். N × P. இப்போ Nக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? Nக்கு பதிலாக 10. அடுத்து Pக்கு பதிலாக பாருங்கள் 1/4 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நீங்கள் கால்குலேட்டர் எடுத்துக்க சாமி. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 10 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1/4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வருங்க 2.5. 2.5ன்னு எழுதினாலும் கரெக்டு. அல்லது ஷிஃப்ட் அமுத்தி AB/C கொடுத்தீங்கன்னா 5/2ன்னு வந்துடும். இதுதான் வந்து மீன். இந்த கொடுத்தக்கூடிய பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உண்டான மீன் வந்து மீன் ஈக்குவல் டு 5/2. 2.5ன்னு எழுதினாலும் கரெக்டு சாமி. 5/2ன்னு எழுதினாலும் கரெக்டு. அடுத்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா வேரியன்ஸ் ஈக்குவல் டு NPQ. இப்போ வந்து இந்த கொஸ்டினில் பாருங்கள், N என்ன இருந்திருக்கு பாருங்கள். Nக்கு பதில் 10 இருக்குங்களா? 10 எழுதிருங்க. அடுத்து Pக்கு பதில் பாருங்கள் 1/4. அடுத்து Qக்கு பதில் பாருங்கள் 3/4. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 10 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1/4 அடுத்து 3/4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி P ஈக்குவல் டு அமுத்துங்க. இப்போ 1.875 வருது. இது ஷிஃப்ட் அமுத்தி AB/C அமுத்திங்கன்னா 15/8. நீங்கள் பாயிண்டில் கூட எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் இப்படி வேணும்னாலுமே இப்படி மாற்றி எழுதிக்கலாம். சரிங்களா? நான் ஒரே மாதிரி இருக்கட்டுங்கிறக்கா அப்படி மாற்றி எழுதிக்கலாம். வேரியன்ஸோட ஆன்சர் வந்து 15/8. சாமி புரியுதுங்களா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. 3 மார்க்ஸ் கொஸ்டினில். ரொம்ப ஈஸி சாமி. கொடுத்தக்கூடிய கொஸ்டினை வந்து ஃபார்முலா எழுதி அதில் NPQ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஃபார்முலாவில் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சு சாமி. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.